கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலையும் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா 28ஆம் அதிகாரம், சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் பார்க்குறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் வேதத்தில் பார்க்குறோம். அதனால் எப்போவும் தேவனுக்கு ஸ்தோத்திர பள்ளி என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பள்ளி செலுத்தும் போது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா நிறைய பேர் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தருடைய கிருபை பெருகுதுன்னு வசனம் இருக்குது. அப்போ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தேவனுடைய கிருபை பெருகுதுன்னு இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி யாரும் இருந்தாச்சுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதனால் தேவனாய கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அது மாத்திரம் இல்லை, அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன செய்கிறாரா நம்ம கேட்குறார். நம்ம ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீ கேட்குறீரா கேட்கலையா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் இசப்பா நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு ஜெயம் தரும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்குறாரு. அதனால் தெய்வ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரிதான். சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? ஜெபம் உடனே கேட்கப்படும். சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? ஜெபம் தாமதமாகும் கேட்கப்படுறது. அதனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஜெபத்தை கேட்குறது தான் ஆண்டவர். அவர் வேதமே நான் பார்க்குறோம். அவர் ஜெபத்தை, அவர் பேரே ஜெபத்தை கேட்குறவர் தான் சங்கீதம் 65 போட்டிருக்கு 2ஆம் வசனம். அப்போ அவர் ஜெபத்தை கேட்கும்போது தேவனாய் கர்த்தர் அது பெரிய காரியங்களை செய்கிறார். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டார். நம்மளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார். நம்மளோட பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் கவனித்து கேட்குறாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அதை கவனித்து கேட்குறார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் கூட 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் ஒரு வசனத்தில் போட்டிருக்கோம். ஆரோனும் மிரியாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சாரா கேட்டார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்கும். அது போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை, அவங்களுடைய பேச்சு நினைச்சிடார் கேட்குறார். 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்னாகும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ, எங்களை கண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம விடுற பெருமூச்சு கூட ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்கிறாராம். நம்ம விடுற பெருமூச்சு கணக்கில் வச்சுருக்கிறாராம். நம்ம அலைச்சலை தேவனை அறிந்திருக்கிறாராம். அப்போ தேவனை கர்த்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அலைச்சலை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ விடுற பெருமூச்சு அவர் நினைச்சிறாராம். அவர் கேட்குறார். பெருமூச்சை கூட அவர் கேட்குறாரு. அதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்? நான் எப்படி நான் இருக்கலாம் அப்படின்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை விரும்ப மாட்டார். எங்கடா தேவனுக்கு சித்தமானது என்னது, தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி பார்த்து அதன் பிறகு நம்ம நடக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு நினச்சி தேடி வரும். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கணும். என் ஜெபத்தை அவர் கேட்குறாருன்னு விசுவாசிக்கணும். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நிறைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நிறைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. யாக்கோப்பின் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்குறாரு. பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் யாக்கோப்பு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. முழுவதும் போராடி ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அண்ணால் அப்படிங்க பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ கேட்டு அண்ணன் குழந்தை கேட்கும்போது குழந்தைய ஆண்டவர் உடனே கொடுத்தாரு. அவங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இல்லைன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அந்த யாக்கோபு ராமுழுதும் ஜெபித்தார். காலையிலேயே அற்புதத்தை ஆண்டவர் செய்துட்டார். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிற ஜெபம் விண்ணப்பம் ஏசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்குறார் அப்படிங்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகி போகவே மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அவங்க ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பார், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் யாரையும் ஒருவரை கூட அவர் புறம்பே தள்ளவே மாட்டாராம். ஆனால் அக்கிரம சிந்தை உள்ளவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கவே மாட்டாராம். அதை அருவருப்பான். ஏன்னா அடுத்தவங்களே மட்டம் தட்டிட்டு, அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவங்கள ஏசிட்டு வச்சுக்கிட்டு அவர் என் ஜெபத்தை தான் கேட்பார், அவங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்படிலாம் நம்மளுடைய அக்கிரம சிந்தனைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டு கேட்க முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் போகும்போது நம்மளை தாழ்த்தணும். நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது நம்ம ஜெபத்தை அவர் எதாச்சுவார் கேட்பார். ஏதோ நீண்ட ஜெபம் பண்ணணும் கூட இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பரிசையும் ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அவங்க நினச்சிடாங்க, பரிசையும் நினச்சிடாரு தூரத்தில் நாங்கள் தேவ ஆலயத்தில் போய் நின்றுட்டு நினச்சிடாரு ஆண்டவரே அந்த ஆயக்காரன்னு மட்டம் தட்டி அப்படி நினச்சிடாரு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி எந்த பிள்ளைகளையும் யாரும் நினச்சவே கூடாது.
மட்டம் தட்டி பேசக்கூடாதுங்கிறது தான் பைபிள் பிரகாரத்தை இந்த வசனத்தை போட்டிருக்கு இந்த அதிகாரத்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் யார்? ஆயக்காரன். இதை வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது வந்து என்னச்சுன்னு ஒரு பாடமாக இருக்கணும். 2 பேர் போகிறாங்க. பரிசேயன் என்று தேவனை, நான் பரிகாரன், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிங்கும் போது அந்த ஸ்தோத்திரம் வந்து ஆண்டவரை கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா தேவ பிள்ளைகளாக 2 பேருமே ஆலயத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஒருத்தர் ஆலயத்துக்குள்ளே இருக்காரு, ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு. அப்போ இவனை மாத்திரம் இல்லாமல் இவனை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணுகிறான். அவன் வந்து சொல்கிறது பூரா ஆண்டர்கிட்ட சொல்லி காமிக்கிறான். நான் வந்து வாரத்தில் நினச்சினேன், நான் தசமபாகம் ஒழுங்காக கொடுப்பேன், வாரத்தில் 2 நேரம் நினச்சேன் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செஞ்சுன்னா சொல்லி ஜெபம் பண்ணுறான். அதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்பலை. அப்படி பெருமையோடு ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் யார் என்ன செய்தாலும் தேவ சமூகத்தில் வந்து அந்த ஆண்டவர் நினச்ச மாதிரி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவ சமூகத்தில் ஐயா என்னையால் கொடுக்க முடிஞ்சு இதை தந்திருக்கிறேன் ஐயா, ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, என்னுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசத்தின் மேன்மைப்படுத்தி தாருங்கன்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிச்சுட்டு போனால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். அடுத்தவங்கள முன்னால் வச்சு அடுத்தவங்களுக்கு நிகராக வச்சு நம்ம ஏதாவது சொல்லி ஆண்டவர் சமூகத்தை சொல்லிவிட்டு நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா அது ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். அவர் சொல்கிறாரு ஆண்டவர் 13ஆம் வசனத்தில், லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அவர் அடுத்தவங்களை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. பாவியாகி நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே, என் மேலே நீ கிருபையாக இருங்கப்பான்னு சொல்லி அவன் நொறுக்கப்பட்ட இருதயத்தை போல தேவ சமூகத்தில் தன் இருதயத்தில் இருக்க ஊற்றி நான் பாவியாக மனுஷையா என்மேல் கிருபையாக இரும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் கண்ணீர் அடிச்சிருக்கலாம். அதெல்லாம் வரல. அப்படி ஜெபிக்கும்போது தேவனாய் கர்த்தர் அதை பார்க்குறாரு. அவனுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்க்குறாரு. வசனம் அதான் சொல்லியிருக்கிறேன், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களே நறுங்குண்டவர்களே அவர் புறக்கணியாத தேவன் சொல்லி பார்க்குறாரு. அது மொத்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் அது ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துக்கு போட்டிருக்கோம். அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்கள தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவருடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா நடுங்கணும். தேவனுடைய வசனம் வந்து ஜீவன் உள்ளது. தேவனுடைய வசனம் வந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. அப்படிதான் வேதத்தில் 19ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம். அவருடைய வசனம் எப்படி இருக்கான்? நம்மளை உயிர்ப்பிக்குதான். கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வசனம் வந்து ஆத்மாவை உயிர்ப்பிக்குதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக யாரும் அதனாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன். 11ஆம் வசனத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்து பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. வசனத்தை கை கொள்றதுனால மிகுந்த பலன் உண்டுன்னு அவர் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்து 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியம், பேதையை அது ஞானியாகுது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் வந்து தேவ பிள்ளைகளாகிய உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் பேதையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஞானியாக கர்த்தர் மாற்றுகிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவர் வந்து பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொண்டாராம். அதனால் தெரிந்து கொண்டு அவங்கள ஞானியாக கர்த்தரை மாத்திர ஞானியை வெட்கப்படுத்தவே பேதைகளை தெரிந்து கொண்டாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ வந்து அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் நம்ம என்ன சொல்லணும், தேவனுக்கு முன்பாக என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தும் போது தேவனாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிற அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்து கொண்டு தேவனை பாவியாக என்மேல் கிருபையாக இரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, இவன் இருதயத்தையும் பார்க்குறாரு, அவன் இருதயத்தையும் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனெல்லாம் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நம்மகிட்ட வந்து நம்மளை உயர்த்தணும்னா நம்ம தாழ்த்தப்படுவோம்னு பைபிளில் போட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளை தாழ்த்தும் போது தேவ சமூகத்தை தாழ்த்தும் போது நம்ம உயர்த்தப்படுவோம். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாக இறங்க எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் தேவன் நிறைந்திருக்கிறார். எல்லா மக்கள் மேலேயும் அவர் கண்கள் உலாவிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்குறாரு. எல்லா மக்களையும் அவருடைய இவைகள் சோதித்து அறிகிறது தான் வேதத்தில் பார்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் சோதித்து பார்க்குற தேவன். அந்த 11ஆம் அதிகாரம் சங்கீதம் 11:4 பார்த்தோம்ல, நீதிமான அவர் சோதித்து அறிகிறான்னு சொல்லி.
அதனால் நீதிமான் மேலே அவருடைய கண்கள் வைக்கப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்கள் மேலேயும் உடைய கண்கள் அவர் கண்கள் என்று நீ உலாவிக்கிட்டு இருக்கு. நான் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு முன்பாக நீங்கள் நினச்சிங்க தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எப்போ தாழ்மைப்படணும்னா, நீங்கள் எப்போதும் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக காணப்படுங்க. தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் உங்களை உயர்த்தாதீங்க. உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்மை. சிலுவை பறிந்து தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். ஆண்டவர் ஏசப்பா சிலுவை பறந்து தன்னை தாழ்த்தினாராம், எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வர இந்த பூமியில். அப்போ தான் நம்ம எல்லா மக்களையும் ஆண்டவர் சமூகத்தில் மீட்டெடுக்க முடியும். அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம ரட்சிப்புகளை அவங்கள வழிநடத்த முடியும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் தாழ்மை உள்ள பிள்ளைகளாக காணப்படுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான்னு வேதத்தில் பார்க்குறோம். அடுத்தவங்களை அற்பமாக எண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை மதிக்காதபடி நம்மளால் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவ சாயிலாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். எல்லாருடைய மோசேஸும் அவருடைய மோசேஸ் தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாமல் எல்லா பிள்ளைகள் மேலேயும் தேவ அன்புனால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருங்க. தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருங்க. நீங்கள் உங்களை உயர்த்தாதீங்க, உங்களை ஆண்டருக்கு முன்னால் தாழ்த்துங்க. ஏசப்பா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு. அதனால் தன்னை தாழ்த்துக்கிறேன் உயர்த்தப்படுவான்னு வேதத்தில் பார்க்குறோம். அதனால் ஆண்டவரே நீ என்னை தாழ்த்துக்கிறையா, நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். ஆனால் ஜெபத்தை கேட்குற தேவன் தான். அவர் ஜெபத்தை தள்ள மாட்டார், ஒருபோதும் ஒரு ஜெபத்தை தள்ள மாட்டார். கர்த்தருக்கு பயந்து அப்படி வழியில் நடக்கும்போது அவர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மளுக்கு அந்த ஜெயத்தை தருகிற தேவன். அப்படிப்பட்ட வாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.